3.5ல क्वेश्चन नंबर 7 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree up to etc 1 plus tan 44 degree என்பது 4 இன் மடங்கு என நிறுவுக. இது எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தா நமக்கு 4 இன் மடங்குல வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். tan a plus b 45 டிகிரியா இருந்தா 1 plus tan a into 1 plus tan b ஓட வேல்யூ 2 நமக்கு தெரியும். அப்போ இதை நான் என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 plus tan 1 டிகிரி இன்ட்டு அப் டு எக்ஸட்ரா. இந்த 44 டிகிரியை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். 44க்கு அப்புறம் 43 வரும், அடுத்து 42 அப்படின்னு வரும், அப் டு எக்ஸட்ரா அந்த டைம் எழுதிக்கிட்டேன். எதுக்காக எழுதியிருக்கிறேன், 1 plus tan a tan b, இந்த ஏவும் பியும் கூட்டினேன்னா 45 டிகிரி வரும். இங்கே பாரு 1 டிகிரி 44 டிகிரி கூட்டினேன்னா உனக்கு 45 கிடைக்கும். 2ஐயும் 43ஐயும் கூட்டினேன்னா 45 கிடைக்கும். 3ஐயும் 42ஐயும் கூட்டினேன்னா 45 கிடைக்கும். அந்த மாதிரி அப் டு எக்ஸட்ரா கிடைக்கும். அந்த வடிவத்துக்காக நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ எத்தனை தடவை அந்த மாதிரி கிடைக்கும், 22 தடவை கிடைக்கும். ஏன்னா 44னா அதில் பாதி 22 தடவை 2 2 2ன்னு 22 தடவை கிடைக்கும். அப்போ இது எப்படி இருந்தா 2 அடுக்கு 22. இப்போ நம்ம வந்து 4 வரணும். அப்போ இந்த 22 எப்படி பண்ணலாம், 2 இன்ட்டு 11ன்னு பெருக்கலாம். அப்போ 2 ஸ்கொயர் தான் 11, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 4 அடுக்கு 11. 4 அடுக்கு 11 சொன்னாவே அது 4 மடங்கு 4ஆல் வகுப்படும். அப்போ 4 பெருக்கலாக அமையும். 4 பெருக்கலாமைனா 4 மடங்கு என நிரூபிக்கப்பட்டது.